செம்மையாக வெந்திருக்கு பாருங்க. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் செய்ய போகிறோம். நிலத்தில் செஞ்சு ஜாலியாக சாப்பிட போகிறோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழம்புக்கு வந்து தனியாக கட் பண்ணி சின்ன சின்னசாக இந்த அளவுக்கு வச்சுட்டேன். இது வந்து வறுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். பியூர் சில்லி பவுடர் கொஞ்சம், தனியா பவுடர், மஞ்சள் பொடி, சோம்புத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக எண்ணெய், தேவையான அளவு உப்பு, லெமன் கொஞ்சம். அவ்வளோதான், நல்லா மசாலா தடவியாச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தனியா, சீரகம், மிளகு நல்லா இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி, குழம்பு மிளகாய் பொடி, பியூர் சில்லி பவுடர், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி. நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் புளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஆறுன பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கலாம். தனிஷ் பாருங்க படுக்க. இப்போ மதிய டைம்லேயே நல்லா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறோம். சோம்பேறியே இருக்கிறோம். ஸ்கேட்டிங் ஷூவில் இருந்த வீலை எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறோம். அம்மா அமக்கலம் பண்ணுறான் தனிஷ். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறான்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன பண்ணுற? எதுக்கு அது? கூழ் செய்யலாம், களி செய்யலாம், ரொட்டி செய்யலாம், எல்லாமே செய்யலாம். கூழ் செய்யலாம். கூழ் வந்து எங்கள் மாமியார் சூப்பராக செய்வாங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபியும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கூழ் செஞ்சுறியா? செஞ்சு தரோம். வெயில் காலத்துல கூழ் செஞ்சால் உடம்புக்கு நல்லா இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முழு பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா கலர் மாறணும். கலர் மாறிடுச்சு. இப்போ வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு திக்காக வரும். தனீஷே என்ன பண்ணுறா? தனீஷ் தூங்கிட்டியா? தனீஷ் என்ன பண்ணுறா? கணுக்குட்டி மடி மேலே வச்சுக்கின்னு ம் நிறுத்திட்டா? நம்மளுக்கு அவி வச்சு கோழி பாரு. 10 நாள் இங்கே பாருங்க, நம்ம 10 நாள் ஆச்சு அவியும் வச்சு. நான் ஷார்ட்ஸில் கூட விட்டுருந்தேன். இப்போ வந்து 10 நாள், இன்னையோட 11 நாள் ஆயிருக்கு. கோழி அவியும் தான் இருக்குது. பார்க்கலாம். நம்ம 9 முட்டை வச்சுருக்குது. எங்கள் அத்தை இருந்துன்னு வெயில் காலத்தில் வச்சா குஞ்சு பொரிக்காதுன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் எத்தனை பெரிக்குதுன்னு. நம்ம ஃபஸ்ட்டு வருத்தம் இல்லை, தனியா சீரகம் கொஞ்சமாக மிளகு அதனுடைய பொடி இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது மீன் குழம்பு. அவ்வளோதான், மீன்லாம் சேர்த்துக்கலாம். மீன் போட்டு ரொம்ப கிளறக்கூடாது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து 5 நிமிஷம் அடுப்புலே இருக்கட்டும். நல்லா மீன் வந்து கொதித்து வெந்துடும். அவ்வளோதான், மீன் வந்து சூப்பராக வெந்துருச்சு. போதும், மீன் குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப திக்காலாம் இல்லை. நல்லா காற்றடிக்குது. நம்ம புளிய மரத்து அடியில் சூப்பராக காற்றடிக்குது. புளிய மரம் அப்படியே பக்கத்துலேயே மாமரம் எங்களுது. மாங்காவும் இருக்குது. இப்போ மீன் வறுவலுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தனீஷே, தனீஷ் அந்த மீன் எடுத்துட்டா போ. வரமா பெரிய மீன்மா? ஆமா, பெரிய மீன். இன்னைக்கு ஒரு புடி சாப்பிடுவேன் நல்லா. அப்படியே மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். இலை அறுத்துட்டா போய். சரிம்மா. அவ்வளோதான், மீன் சூப்பராக வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். தனீஷ் வா சாப்பிட்லாம். தனீஷ் வா சாப்பிட்லாம். கை கால் கழுவி நான் போயிட்டு. அவ்வளோதான், நம்மளுக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். தனீஷும் நானும் சாப்பிட போகிறோங்க. தனி சாப்பிடு.
நல்லா இருக்கா? மீன் புட்டு. நிஜமாக செம்ம டேஸ்ட்டு. நம்ம அந்த தனியாவும் சீரகமும் வறுத்து போட்டோம்ல, அதோட வாசனை செம்ம தூக்குது. தனிக்குட்டி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா? ஆனால் மீனோட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கு. மீன் சேர்த்து வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குதா? ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குது டேஸ்ட்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். செம்மையாக வெந்திருக்கு பாருங்க. வேற லெவல். நல்லா இருக்கா? கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களோட இந்த சம்மருக்கு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து நிலத்துல இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது வேறு லெவல். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீ சொல்லிட்டாங்க. சூப்பராக இருக்குமா? இந்த மாதிரி டெய்லி சமைச்சு கொடுத்தேன். கொள்ளையில் சாப்பிட்றது ஒரு தனி சுகமாக இருக்குது. நான் சொன்னேன் கொள்ளையில் சாப்பிட்றது ஒரு தனி சுகமாக இருக்குது. டெய்லி சமைச்சு கொடுத்தா? சரிடி தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைஃப் இன் வில்லேஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாய்.